ज्ञानतिमिरन्दस्य ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। चैतन्यमनोभीष्टं स्थापिनमेन भूतले स्वयं रूपकदामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सहगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽपि स गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोर्जय मुदिरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुंगुं लङ्गाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 49ங்க மாதாஜி. சரிங்க. இன்னைக்கு மூன்றாவது காண்டம், அத்தியாயம் 14, ஸ்லோகம் 49. His Divine Grace பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். அலம்படசீலதரோ குணாகரோ शिष्ट पात्या व्यादो विदेशु आभूत चतुर जगत लोकहर्ता नैताकितं तापं इवोड राजः हरे कृष्णा. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. மொழி ஏசி பக்திவேதாந்த சுவாமி சீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளது. ஒழுக்கம் அறிந்த நற்குணங்கள் அனைத்தின் உறைவிடமாக அவன் திகழ்வான். பிறர் மகிழ்ச்சியில் தான் மகிழ்வான், பிறர் துன்பம் கண்டு தான் துன்புறுவான். அவனுக்கு பகைவரே இருந்தாலும் அவனுக்கு பகைவரே இருக்க போவதில்லை. கோடை சூரியன் மறைந்த பிறகு வரும் குளிர் நிலவை போல் அவன் அனைத்து பிரபஞ்சங்களின் துக்கங்களையும் அழிப்பவனாக விளங்குவான். பொருள் உரை. பகவானின் மிக சிறந்த பக்தராக விளங்கிய பிரகலாத மகாராஜா மனிதனுக்கு சாத்தியமாக கூடிய அனைத்து நற்குணங்களையும் தன்னிடத்தையே கொண்டிருந்தார். இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக அவர் திகழ்ந்த போதும் அவரிடம் தீய வழக்கம் என்று எதுவுமே இல்லை. குழந்தை பருவம் தொடங்கியவர் நற்குணங்களின் உறைவிடமாகத்தான் திகழ்ந்தார். அக்குணங்களை எல்லாம் விலக்கி கொண்டிருப்பதற்கும் பதிலாக இங்கே அவர் எல்லா நற்குணங்களுடையவர் என்று சுருக்கி கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் தூய பக்தனின் அடையாளமாகும். ஒரு தூய பக்தனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான குணம் அவன் லம்பா, அதாவது கட்டுப்பாடற்றவனாக இருக்கக்கூடாது என்பது. மற்றொரு நற்குணம் மனித இனத்தின் துயர்களை துடைப்பதில் எப்பொழுதும் ஆர்வமுடையவனாக இருக்க வேண்டும் என்பது. ஒருவனது கொடுமையான துன்பம் எதுவென்றால் கிருஷ்ணரை பற்றி நினைவின்மையே ஆகும். ஆகையினால் ஒரு தூய பக்தன் அனைவரிடமும் கிருஷ்ண பக்தினை எழுப்புவதற்கு எப்போதும் முயல்கிறான். இதுவே அனைத்து துன்பங்களும் தீர்க்கக்கூடிய நன்மருந்தாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இப்ப திதி என்னும் நங்கை மாலையில் கருவுறுதல், அதுல இப்ப மைத்ரேய முனிவர் சொல்லிட்டு இருக்காரு விதுரருக்கு. அப்போ இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இங்க என்ன வருது அப்படின்னா, உங்களுக்கு திதிக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப கஷ்யப முனிவர் திதிகிட்ட சொல்றார், உனக்கு ஒரு நற்குணம் கொண்ட ஒரு பேரன் பிறப்பான், அதனால நீ கவலைப்படாத. ஏன்னா 2 அசுரர்கள் பிறக்க போறாங்க.
என் மைந்தர்கள் வந்து பகவானால் கொல்லப்படுவார்கள், அந்தணர்கள் சாபம் இடுவார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்போ அவர் ரொம்ப கவலைப்படுறான். அப்போ அவர் சொல்றாரு, உன்னோட பேரன் பிரகலாத் அப்படின்ற பெயர்ல மிகவும் ஒழுக்கமிக்க ஒரு நபராகவும் நற்குணங்கள் கொண்டவராகவும் பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்பவராகவும் பிறரோட துன்பங்கண்டு தானும் துன்புறுபவராகவும் அவருக்கு அஜாத சத்திரவக பகைவரே இல்லாதவராகவும் அனைத்து பிரபஞ்சங்களையும் துக்கங்களையும் அழிக்கக்கூடியவராகவும் இப்படி நற்குணங்களை கொண்ட ஒருத்தன் பிறக்க போறான். ஏன்னா அவன் கட்டுப்பாடுடையவன். ஏன்னா கட்டுப்பாடற்ற அப்படிங்கிறது மிருகங்கள் தான் கட்டுப்பாடற்ற உணர்வுகள் கொண்டது. ஆனா இன்னைக்கு மனிதன் தான் அந்த நிலையில இருக்கான். அப்போ அவர் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருப்பார். ஏன்னா நம்மளாம் சுதந்திரமானவர்கள் கிடையாது. நம்மளோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது. நம்மளோட உண்மையான பாவப்பட்ட நிலை என்னன்னா துக்ககரமான நிலை. நம்ம பணம் இல்லைன்னு ஏங்குறதோ, இல்ல புகழ் இல்லைன்னு ஏங்குறதோ, இல்ல படிப்பில்லைன்னு ஏங்குறதோ அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அல்ப விஷயங்கள், இதெல்லாம் சாதாரண விஷயங்கள். ஆனா மிக உயர்ந்த விஷயத்தை நாம் இழந்திருக்கிறோம். என்னன்னா பகவானை பற்றிய ஞாபகத்தை மறந்திருக்கிறது தான் இந்த துயருக்கெல்லாம் அடிப்படை காரணம். அப்போ நீங்க ஒரு கிளைக்கோ இல்ல ஒரு இலைக்கோ நீர் ஊற்றும் போது அது போகாது. மரத்துக்கு வேர் ஊற்றினாதான் எல்லாமே வளரும். அது போல நம்ம துன்பங்கள் பல வகையில பல கிளைகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? கிருஷ்ண உணர்வை விட்டு நாம் விலகி இருப்பது. அப்போ நம்ம டாக்டர்கிட்ட போனோன்னா என்ன பண்ணுவோம்? கை வலிக்குது, ஹார்ட் அட்டாக்கு, ப்ரெஷர், சுகர், இப்படி ஒவ்வொன்றா டேப்லெட் கொடுப்பாங்க. ஆனா நமக்கு இருக்கிற எல்லா துன்பத்திற்கும் ஒரே மருந்து என்ன அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை மீண்டும் அவருடைய உறவை மேம்படுத்துவது, அவரை நினைவில் கொள்ளுவது, அவருடன் உறவை மேம்படுத்துவது, பின்ன அவர்கிட்டயே போய் சேர்றது ஒண்ணுதான் ஒரே மருந்து, சர்வ துக்க நிவாரணி. அப்போ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எல்லா ஜீவன்களும் இந்த பௌதிக உலகுல துன்பப்படுறதுக்குத்தான் வந்திருக்கிறோம். சோ எனக்கு கிடைச்ச மருந்த நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும். அடுத்தது ஸ்லோகம் 50. அந்தர்பகி சாமலம் அர்ச்சநேத்ரம் ஸ்வபூருஷேச்சாணோ கிரஹீத ரூபம் பௌத்ரஸ்தவ ஸ்ரீ லலனா லலாமம் திரஷ்டாஸ்புரத் குண்டல மண்டிதானனம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. சரி, மொழிபெயர்ப்பு. எழில்மிக்க லட்சுமி தேவியை துணைவியாக அடைந்திருக்கும் முழு முதற் கடவுளை அகத்திலும் புறத்திலும் உனது பேரனால் காண முடியும். பக்தன் விரும்பும் வடிவத்தை பகவானால் மேற்கொள்ள முடியும். அவரது அழகு திருமுகத்திற்கு செவி குண்டலங்கள் மேலும் அழகு செய்யும். பொருளுரை. திதியின் பேரனான பிரகலாத மகாராஜாவினால் தியானத்தின் மூலம் தனது அகத்தில் மட்டுமல்ல புறத்திலும் நேரடியாக தனது கண்களினால் முழு முதற் கடவுளை காண முடியும் என்று இங்கே கணித்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த நேரடி பார்வையானது ஒருவன் கிருஷ்ண உணர்வு நிலையில் உயர்வடையும் பொழுது மட்டுமே சாத்தியமாகும். பூன கண்களினால் பகவானை காண முடியாது. முழு முதற் கடவுளுக்கு பல்வேறு வகையான நித்திய வடிவங்கள். கிருஷ்ணர், பலதேவர், சங்கர்ஷனர், அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர், நாராயணர், ராமர், நரசிம்மர், வராகர், வாமனர் என்று இருக்கின்றன. பகவானின் பக்தன் இவ்விஷ்ணு வடிவங்கள் அனைத்தையும் நன்கறிவான். ஒரு தூய பக்தன் நித்திய வடிவங்களில் ஏதேனும் ஒன்றினிடத்தில் மிகுந்து பற்று வைக்கிறான். பகவானும் அவனது விரும்பிய வடிவத்திலேயே அவன் முன் தோன்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு பக்தன் மனம் போன போக்கில் பகவானின் வடிவத்தை கற்பனை செய்வதோ, பகவானை அருவமாக கருதுவதோ அல்லது பக்தர் அல்லாதவர் விரும்புகின்ற வடிவத்தை பகவான் மேற்கொள்கிறார் என்று நினைப்பதோ இல்லை. பக்தர் அல்லாதவருக்கு பகவானின் வடிவத்தை பற்றிய எந்தவித கருத்தும் கிடையாது. அதனால் மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் எந்த ஒரு வடிவத்தையும் அவர்களால் நினைக்க முடியாது. ஆனால் ஒரு பக்தன் பகவானை காணும் பொழுதெல்லாம் அவரது வடிவம் அழகாக அலங்கரிக்கப்பட்டும் அவரது நித்திய துணைவியான எழில்மிகு மகாலட்சுமியுடனும் அவர் இணைந்து நிற்கும் கோலத்திலேயே காண்கின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ பகவான் என்றுமே லக்ஷ்மி தேவியை விட்டு பிரிவதில்லை, லக்ஷ்மி தேவி பகவானை விட்டு பிரிவதில்லை. ஏன்னா லக்ஷ்மி தேவி மிக உயர்ந்த பக்தி செய்யறவங்க. அப்போ பிரகலாத் மகாராஜா இங்க வந்து பகவானை லக்ஷ்மியோடு தரிசனம் செய்வார். ஏன்னா பகவானை தரிசிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. தேவர்கள் கூட பகவானை தரிசிக்க முடியாது.
அவங்க போய் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் போவாங்க, பிரம்மதேவரை பார்ப்பாங்க. பிரம்மதேவர் விஷ்ணுவை அழைப்பாரு. சோ குணரூபமாக இருக்கின்ற அந்த விஷ்ணுவைத்தான் அவங்க தரிசிக்க முடியுமே தவிர அவங்க பகவான் சாட்சாத் முழுமுதற் கடவுள் ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் அந்த கிருஷ்ணரை அவங்களால தரிசிக்க முடியாது. அப்போ பிரம்ம சம்ஹிதையில கூட என்ன சொல்லியிருக்கு, ராமாதி மூர்த்தேசு கலா நியமேனு திஸ்தன் நானாவதாரம் அகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ணஸ் சம்பவத் ஸ்வயம் புமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அப்ப பகவான் வந்து ஸ்வயம் ரூபமாக கிருஷ்ணராக என்றும் இருக்கிறார். அவரது விரிவங்கங்கள் நிறைய இருக்காங்க. பலதேவர், சங்கர்ஷனர், அனிருத்தர், பிரத்யும்னர், வாசுதேவர், நாராயணர், ராமர், நரசிம்மர், வராகர், வாமனர், இப்படி பலர் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரே அவருள்ள ஆதியானவர். இப்ப கிருஷ்ணர் கிட்ட இருந்து அவர் அந்தரங்க சக்தியின் மூலமாக, ஏன்னா இந்த அம்சங்கள் கலா, அம்சத்தின் அம்சம், இந்த மாதிரி விபீன அம்சம், இப்படி பல அம்சங்களா அவர் விரிவடைந்தாலும் அவர் அந்தரங்க சக்தியில தோன்றுகின்ற இந்த ரூபங்கள் என்றுமே நித்தியமானவை. அதாவது சக்தி குறைந்ததல்ல. ஏன்னா பகவான் தன்னை உருமாற்றிக் கொள்கிறார். பௌதிக உலகுல அவதாரமாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய உருவங்கள்ல வரார். பற்பல அவதாரங்கள், எண்ணற்ற அவதாரங்கள், அனந்த, அதெல்லாம் எண்ணவே முடியாது. கடல் அலைகள் போல பகவான் பல ரூபங்கள்ல இங்க வர்றார். ஆனா நம்மளுக்கு சொல்லப்பட்டது 10 தசாவதாரம் அப்படின்னு ஜெயதேவர் சொன்ன அந்த 10 அவதாரங்களைத்தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவானோட அவதாரங்கள் எண்ணற்றவை. ஆனா ஒரு பக்தன் அல்லாதவனுக்கு இதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க அரூப ரூபத்துல கூட பக்தன் அல்லாத ஒருத்தன் வழிபடலாம். அவங்க வந்து நாத்திகவாதியாகவும் இருக்கலாம், அருவவாதியாகவும் இருக்கலாம், அத்வைதவாதியாக இருக்கலாம். இப்படி பற்பலர் வந்து பகவானை பற்றி கற்பனை செய்வதில் ஈடுபடுவாங்க. பகவானுடைய ரூபம் அவங்களுக்கு புரியவே புரியாது. அப்ப பக்தனுக்கு மட்டும்தான் பகவானோட ரூபத்தை ரசிக்க தெரியும், அழகு பண்ண தெரியும், விக்கிரக ரூபத்துல அவரை வழிபட தெரியும். அவருடைய ரூபத்துல வந்து நாமம், ரூபம், குணம், லீலைகள் அப்படின்னு எண்ணற்ற விசேஷங்கள், அது எண்ணில் அடங்காதது. 1000 தலைகள் கொண்ட சேஷநாகன், பலதேவர், அனந்தன், அவர் வந்து பாடிட்டே இருக்கார் அவர் புகழை. இன்னும் பாடிக்கொண்டே இருக்கிறார், பாடிக்கொண்டிருக்கிறார், இனியும் பாடப் போகிறார். ஆனா அது எல்லை இல்லாம இருக்குது, முடிவில்லாம அவரது புகழ் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா பல யுகங்களாக கிருஷ்ண கதை பேசப்பட்டாலும் அவை சலிப்படைவதில்லை. ஆனா நீங்க என்னதான் இந்த பௌதிக சம்பந்தமா, இந்த ஜட சம்பந்தமா நீங்க பேசுனீங்க அப்படின்னா அது சீக்கிரம் அழுத்துரும். அப்போ ஒரு புது சீலை நீங்க லட்சக்கணக்கா போட்டு ஒரு சீலை வாங்குறீங்க, அது 4 தடவை கட்டிட்டா உங்களுக்கு 5ஆவது தடவை கட்டுற கூச்சமா இருக்கும். கட்டுன சீலையவே கட்டுறோம் அப்படின்னு. ஒரு நகை நீங்க வைரத்துல வாங்கி போட்டா கூட கோடான கோடி ரூபாய் கொடுத்து அந்த நகையை 10 தடவைக்கு மேல போட்டா உங்களுக்கு பிடிக்காது, சலிச்சு போயிடும். இப்படி எல்லாமே இந்த ஜட உலகில் சலிப்படையக்கூடியவை, ஏன்னா அனித்தியமானவை. ஆனா பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகள், சகாக்கள், பக்தர்கள், அவர்களது சங்கம் என்றுமே இனிமையானவை, தொடர்ந்து கொண்டே இருக்கும், நம்மளுக்கு என்னைக்குமே சலிப்படையாது. அடுத்தது ஸ்லோகம் 51. மைத்ரேய உவாச்ச ஸ்ருத்வா பாகவதம் பௌத்ரம் அமோதத திதிர் பிருஷம் புத்ரயோஸ்ச வதம் கிருஷ்ணாத் விதிஸ்வாசூன் மகாமனாக. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மைத்ரேய மாமுனிவர் கூறினார், தனது பேர குழந்தை மிகச் சிறந்த பக்தனாக விளங்குவான் என்றும் தனது புத்திரர்கள் கிருஷ்ணரால் கொல்லப்படுவார்கள் என்றும் கேட்டவுடன் திதி அகத்தினில் மிக்க மகிழ்ச்சி கொண்டாள். பொருளுரை. கெட்ட நேரத்தில் தான் கருவுற்றதினால் அக்குழந்தைகள் அசுரர்களாக பிறப்பர் என்றும் அவர்கள் பகவானுடன் போரிடுவார் என்றும் அறிந்தவுடன் திதி மிகவும் மனக்கலக்கம் உற்றாள். ஆனால் தனது பேரன் பகவானின் சிறந்த பக்தனாக இருப்பான் என்றும் தனது புதல்வர்கள் பகவானால் கொல்லப்படுவார்கள் என்றும் கேட்டவுடன் அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். மாமுனிவர் ஒருவரின் மனைவியும் சிறந்த பிரஜாபதியான தட்சனின் புதல்வியுமான திதி முழுமுதற் கடவுளினால் ஒருவன் கொல்லப்படுவது பெரும் பாக்கியம் என்பதை நன்கறிவாள். பகவான் பரிபூரணர் என்பதால் அவரது செயல்களான வன்முறையும் அகிம்சையும் பரிபூரண நிலையிலேயே இருக்கின்றன. பகவானின் இச்செயல்களுக்கிடையே எவ்வித வேறுபாடும் கிடையாது. பகவானால் கொல்லப்படும் அசுரன் பல்வேறு பிறவிகளில் செய்த தவம் மற்றும் துறவினால் எய்தும்
அதே விடுதலையை எய்துகிறான். இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் புரூசம் என்னும் வார்த்தை மிகவும் முக்கியமானதாகும். இது திதி அவளது எதிர்பார்ப்புகளையும் விட மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள் என்று குறிப்பிடுகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் திதி எனும் நங்கை மாலையில் கருவுறுதல் எனும் தலைப்பை கொண்ட 14ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஓம் சத் சத். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மச். தேங்க்யூ மாதாஜி. அப்ப மைத்ரேயர் சொல்றாரு, அதாவது இங்க வந்து திடீர் புருஷம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திடீர் புருஷம் அப்படின்னா புருஷம் அப்படின்னா மிகச்சிறந்த பேரன் அவங்களுக்கு கிடைக்க போறாங்க. அதன் மூலமா அவர் பகவானால் கொல்லப்படும் அவங்க 2 புத்திரர்கள் அசுரர்கள் பகவானால் கொல்லப்படும் வாய்ப்பை பெறுவார்கள் அப்படின்னு ஒரு ஆறுதல் அளிக்குது. ஏன்னா இதுவரைக்கும் கவலைப்பட்டிருந்தா அசுர குழந்தைகள் பெற போறோம், அவங்க வந்து பிராமணர்களோட சாபம் பெற போறாங்க அப்படின்னு. ஆனா பிராமணர்கள் சாபம் பெற்றாலும் பகவானால் கொல்லப்படும் போது அவங்க வந்து மிக பெரும் பேரை அடைகிறார்கள். நம்ம குபேரரோட பசங்கள் 2 பேரு எப்படி வந்து ஒரு அசோக மரமாக யசோதை வீட்டு முன்னாடி இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பகவானால விமோச்சனம் அளிக்கப்படுறாங்க. அப்போ பெரிய பக்தர்கள் மூலமாக சாபம் பெறுவது கூட அவங்களுக்கு ஒரு வகையில நன்மை அளிக்க கூடியதே. இப்ப பல முனிவர்கள்லாம் சாபம் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அவங்களுடைய கர்மா தீய வினைகள் நரகத்துக்கு போகாம இந்த லோகத்திலேயே அவங்களுக்கு சரியாயிருது. இப்ப ஜெயில் தண்டனை கைதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அரசாங்கம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்குது அப்படின்னா, இறந்த பின்னர் அவர்கள் அந்த தண்டனையை நரகலோகத்தில் அனுபவிக்க வேண்டிய கிடையாது. அதனாலதான் அரசர்கள் அந்த காலத்திலிருந்து தண்டனைக்கு அவங்களை உட்படுத்தினாங்க. அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு, மீண்டும் தவறு செய்யாமல் இருப்பதற்கான ஒரு புத்தி அவங்க தர்றாங்க. சோ தண்டனை என்பது மிகச் சிறந்ததே. இதனால நாம தண்டனை கொடுக்கறவங்களை பார்த்து நாம வருத்தப்படக்கூடாது. அடுத்தது அத்தியாயம் 15க்கு போக போறோம். இப்படி திதி வந்து மாலை நேரத்தில் கருவுறுதலை நாம பார்த்தோம். அடுத்தது அத்தியாயம் 15 கடவுளின் பரலோக வர்ணனைகள். ரொம்ப முக்கியமான பதம். ஏன்னா கடவுளோட பரலோகம் நம்ம பார்த்தது கிடையாது. ந தத் பார்ஷேதோஷியோ நஷசாங்கோ ந பாவக எக்கத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவருடைய லோகம் எப்பவுமே தத்தாம பரமம் மம. அந்த தாமமானது என்றும் சூரியனாலோ சந்திரனாலோ பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பகவானுடைய அந்த புறக்கதிர்கள் அவர்கிட்டிருந்து வர்ற அந்த வெளிச்சமே எல்லா லோகங்களுக்கும் அவருடைய ஒளிக்கதிரில இருந்து தான், அவரோட உடம்புல இருந்து வர்ற கதிர்கள் தான் வெளிச்சம் அடைய வைக்குது. சூரியன் கூட அந்த எனர்ஜியில தான் நம்மளுக்கெல்லாம் அந்த ஒளியை தர்றாரு. ஆனா இது வந்து இருண்ட உலகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனா பகவானோட உலகம் என்றுமே அப்போ எப்பவுமே வந்து பகவானுடைய உலகம் ஒளி ஒளி இருந்துட்டே இருக்கும். அங்க இருளே கிடையாது, இருமை கிடையாது, துவந்தங்கள் அற்றது. அப்போ பகவானுடைய லோகம் எப்படிப்பட்டது? சிந்தாமணி பிரகர சத்மசு கல்பவ்ருக்ஷௌ லக்ஷா விரதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகசிரசத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இது நம்ம பிரம்ம சம்ஹிதையில பார்த்திருக்கோம் அடிக்கடி. அப்ப சிந்தாமணி கற்களால பாவப்பட்டது. அங்க வந்து கற்பக மரங்கள் நிறைந்திருக்கும். அங்க வந்து சுரவி பசுக்கள் பால் எப்பவுமே பால் கொடுக்குற 24 மணி நேரம் பால் கொடுக்கக்கூடிய சுரபி பசுக்களால் அந்த பசுக்கள் கொடுக்கிற பாலுல ஒரு பார்க்கடலே ஓடும், கடலே நிறைந்திருக்குமா. அப்ப அங்க ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் பகவானுக்கு சேவை செய்ய காத்து கிடப்பாங்க. அங்க கோபியர்கள் பகவானுக்கு சேவை செய்வாங்க. இப்படி எப்பவுமே அது ஆனந்தமா இருக்கும். இங்கெல்லாம் வந்து நம்ம சிற்றின்பங்களை பெறுபவர்களுக்கு அந்த ஆனந்தம் வந்து கற்பனைக்கு கூட எட்டாது. ஏன்னா அங்க இருமைகள் கிடையாது, வயசாகாது, அங்க வந்து நோய் வராது, முதுமை கிடையாது, இறப்பு கிடையாது. 3 விதமான துன்பங்கள், அத்தியாத்மிக, ஆதிபௌதிக, ஆதிதெய்வீக துன்பங்கள் கிடையாது. அங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். அங்க வந்து நம்மளோட ஸ்வரூபம் ஆன்மீக ரூபத்துல நாம் இருப்போம். இந்த மாதிரி மலம் மூத்திரம் கொண்ட உடம்பு கிடையாது. சோ அங்க வந்து 5 விதமான முக்திக்கு ஏற்ப நம்மளுக்கு பலவிதமான இன்பத்துல நாம ஆழ்ந்திருப்போம். அங்க பேசுறதே வந்து இனிமையாக பாடல் போன்று இருக்கும், நடக்கிறதே வந்து நடனம் போல இருக்கும். இப்படி அங்க வந்து எல்லாமே அற்புதமா இருக்கும்.
அதை வந்து நாம பௌதிக வார்த்தைகளை கொண்டு ஆன்மீகத்தை வர்ணிக்கவே முடியாது. ஆனா அதை கண்டவர்கள் நாம் சொல்லதான் நாம கேட்க முடியும். அப்ப ஆச்சாரியர்கள் அங்கிருந்து வர சவுண்டே கேட்கல. ஆச்சாரியர்கள் அங்கிருந்து வர ஆச்சாரியர்கள் நமக்கு வந்து அந்த ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க. நாம அதை தான் ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம ஊனக்கண்கள் கொண்டு ஆன்மீக லோகத்தை பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம உடம்பையே நாம பின்னாடி முதுக பார்த்தது கிடையாது. அப்படியே பார்த்தாலும் தூரத்துல என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கிட்ட கொண்டு வந்து காட்டினாலும் கண்ணு கிட்ட தெரியாது. இப்படி நாம ஊனக்கண்கள், நம்மளோட உடம்பு வந்து எல்லா உறுப்புகளும் குறிப்பிட்ட வேலையை மட்டும்தான் செய்யக்கூடியது. அதை வச்சு நாம எதையுமே செய்ய முடியாது. பகவானோட லோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சங்கள் பல அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கு. ஒரு அடுக்கை விட இன்னொரு அடுக்கு 10 மடங்கு அதிகம். இப்படி 7 அடுக்குகள் 8 அடுக்குகளால் அது சூழப்பட்டிருக்கு. அதனால பரலோகத்திற்கு நாம் போக முடியாது. ஆனா அங்கிருந்து வந்தவங்க அந்த வர்ணனையை கேட்கத்தான் நம்மளால முடியும். முதல் ஸ்லோகம். மைத்ரேய உவாச்ச பிரஜாபத்யம் தூ தத் தேஜ பரதேஜோ ஹனம் திதீஹ ததாத்ர வர்ஷாணி சதம் சங்கமானா சூரார்த்தனாத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மகேஷ். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், அன்பான விதுரனே, கஷ்யப்ப முனிவரின் மனைவி திதிக்கு தன் கருப்பையில் வளரும் மைந்தர்கள் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க போகிறார்கள் என்பதை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. இருந்தும் அவள் பிறருக்கு துன்பமளிக்க போகும் கஷ்யப்ப முனிவரின் ஆற்றல் மிக்க சுக்கிலத்தை தன் அடிவயிற்றில் தொடர்ந்து 100 வருடங்கள் சுமந்தாள். பொருளுரை. மாமுனிவர் ஸ்ரீ மைத்ரேயர் விதுரரிடம் பிரம்மதேவர் உள்ளிட்ட அனைத்து தேவர்களின் செயல்களை பற்றியும் விளக்கி கொண்டிருந்தார். திதி தன் கணவரின் மூலம் தான் வயிற்றில் சுமக்கும் மைந்தர்கள் தேவர்களின் துன்பத்திற்கு காரணமாக போகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடன் அவள் அத்தனை மகிழ்ச்சி அடையவில்லை. மனிதர்களில் 2 பிரிவினர் உண்டு, பக்தர்கள் மற்றும் பக்தர் அல்லாதவர்கள். பக்தர் அல்லாதார் அசுரர் என்றும் பக்தர்கள் தேவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். புத்தி சுவாதீனம் உள்ள எந்த ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பக்தர் அல்லாதார் பக்தர்களுக்கு கொடுக்கும் துன்பத்தினை கண்டு பொறுத்து கொண்டிருப்பதில்லை. ஆகையினால் திதி தன் மைந்தர்களை ஈன்றெடுக்க சற்று தயங்கவே செய்தாள். அந்த இடைக்காலத்திலாவது அவளால் தேவர்களை துன்பத்திலிருந்து காக்க முடியுமே என்று எண்ணி அவள் 100 வருடங்கள் காத்திருந்தாள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ ஒரு பெண் கருவுற்றால் அவ 9 மாதம் தான் அவளோட கருவை சுமப்பா. அதுக்கப்புறம் அவ டெலிவரி பண்ணிடுவா. ஆனா இங்க திதி வந்து 100 வருடங்கள் அந்த 2 பிள்ளைகளையும், இரட்டை பிள்ளைகள், அவங்க இரட்டை குழந்தைகள் அவங்கள சுமந்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவளுக்கு தெரியும் அவங்க அசுரர்களா இருப்பாங்க, தேவர்களுக்கு துன்பம் தருவாங்க. தேவர்கள் யாரு அப்படின்னா தூய பக்தர்கள் இல்லாது இருந்தாலும் அவர்கள் பக்தர்கள் தான். ஏன்னா எப்பவுமே அவர்கள் எந்த துன்பம் வந்தாலும் அவங்க உடனே பகவான்கிட்ட சரணடைவாங்க. அப்போ அவங்களுக்கு பக்தர்களுக்கு துன்பம் தருவதை யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க. அப்போ திதி வந்து எப்படியும் இவங்க வந்து அசுர குழந்தைகள் துன்பம் தர போறாங்க, அதனால என் வயிற்றுலயே இருக்கட்டும்னு தள்ளி தள்ளி போடுறா. அந்த குழந்தைகளை வெளியில பெற்றெடுக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அடுத்தது ஸ்லோகம் 2. லோகே தேனா ஹதா லோகே லோகபாலா ஹதௌ ஜலஹ நியவேதயன் விஸ்வஸ்ருஜே துவாந்த வியதிகரம் திசாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஓகே. மொழிபெயர்ப்பு. திதி கொண்ட கர்ப்பத்தின் வேகத்தினால் அனைத்து உலகங்களும் சூரிய சந்திர ஒளியின்றி போயின. அவ்வேகத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு உலகங்களைச் சேர்ந்த தேவர்கள் பிரம்மதேவரை அணுகி அவரிடம் எல்லா திக்குகளும் இருளால் சூழப்பட்டு இருக்கின்றன, இதன் காரணம் என்ன என்று கேட்டனர். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதத்தின் இச்சுலோகத்திலிருந்து இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களின் ஒளிக்கும் ஆதாரமாக திகழ்வது சூரியன் என்று தெரிகிறது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் பல சூரியன்கள் உண்டு எனும் நவீன விஞ்ஞானிகளின் கூற்றினை இச்சுலோகம் ஆதரிக்கவில்லை. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒரு சூரியனே உண்டு, அதுவே அப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து கிரகங்களுக்கும் ஒளி அளிக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. பகவத்கீதையில் சந்திரனும் ஒரு விண்மீனே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல விண்மீன்கள் உள்ளன. இரவில் அவை மின்னுவதை நாம் காணும் பொழுது அது எதிரொலி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு சந்திரன் சூரியனின் ஒளியை எதிரொலிக்கிறதோ அதுபோல் பிற கிரகங்களும் சூரியனின் ஒளியினையே எதிரொலிக்கின்றன. இதுபோல் எத்தனையோ கிரகங்கள் உள்ளன, அவற்றை நமது ஊன கண்களினால் காண முடியாது. திதியின் கருவில் வளரும் குழந்தைகளின் அசுரத்தன்மையின் பாதிப்பே
இப்பிரபஞ்சம் முழுவதும் இருளாக பரவியது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ ஒரு மிகப்பெரிய துஷ்டன், இப்போ சுரா அசுரா 2 பேர் இருக்காங்க. சுரா அப்படின்னா வேதங்களை பின்பற்றி பகவானிடம் பக்தி செய்து ஒரு பக்தர்களாக இருப்பவர்கள். தேவர்கள் அவங்க வந்து சுரா அப்படின்னா தேவர்கள். அசுரா அப்படின்னா வேத கொள்கைகளை பின்பற்றாமல் தாந்தோணித்தனமா தன்னோட இஷ்டத்துக்கு என்ன வேணா செஞ்சுக்கிட்டு அதை வந்து இல்ல இதுதான் சட்டம். ஏன்னா பகவானுடைய சட்டம் ஒன்றே உண்மையான சட்டம். தர்மம் தூ சாட்சாத் பகவத் பிரணீதம். ஆனா இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்களா சட்டம் ஏற்றிக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அதை பின்பற்றுறாங்க. ஆனா சட்டத்துல எத்தனை ஓட்டைகள். இப்ப இந்தியாலேயே பாத்தீங்கன்னா நிறைய சட்டம் இருக்கு. திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் வாழணும். ஆனா இப்ப சட்டங்கள் எப்படி இருக்கு இந்த கலியுகத்துல? திருடனவன் பல கோடி திருடனும் எல்லாம் வெளியில இருக்கிறான். ஆனா சொம்பு திருடவன் சோப்பு டப்பா திருடனவன் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். இதை என்னன்னு சொல்ல? அப்போ சட்டத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கின்றது. ஆனா பகவானோட சட்டத்துல யாரும் எந்த ஒரு குறுக்கு வழியும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா பகவான் எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக சாட்சியாக இருக்கிறார். நான் யாருக்கு தெரியாம செய்யறேன், நான் பொய் சொல்லி சமாளிக்கிறேன், இதெல்லாம் ஒண்ணும் வேகாது. ஏன்னா கடைசியில இறந்த பின்னர் நம்மளுக்கு அங்க நரகலோகத்துக்கு தான் நம்மளை யமதர்மன் அனுப்புவார். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட்டே ஆவார்கள். எந்த பகவானோட சட்டத்துல எதுலயும் நம்ம தப்பவே முடியாது. அது மாதிரி இங்க வந்து இந்த அசுரர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதனோட சிம்டம்ஸ் தெரியுது. எப்படி கம்சன் பிறக்கிறதுக்கு, கம்சன் வந்து பகவான் தோன்றுவதை முதலிலேயே அறிகிறானோ, இப்ப பகவான் தோன்ற போகிறார் அப்படின்னு ஒரு அசரீரி வருது. அதன் மூலமா கம்சன் வந்து கிருஷ்ணர் வரப்போறார், என்னை கொல்ல போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அது போல நிறைய அந்த காலத்துல மன்னர்கள் எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடம் பார்ப்பாங்க, இது நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா அப்படின்னு. அது மாதிரிதான் இங்க வந்து இந்த துரியோதனன் பிறக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடர்கள் எல்லாம் சொன்னாங்க, இது வந்து உங்க வம்சத்திலேயே வம்சத்தையே அழிக்கக்கூடிய ஒரு துஷ்டாத்மா உங்களுக்கு பிறக்க போகுது, அதனால கருவிலேயே அழிச்சிருங்கன்னு சொன்னாங்க ஜோதிடர்கள். ஆனா திருதராஷ்டிரன் அதை கேட்கல. இல்ல, என் குழந்தையை நான் எப்படி கொல்லுவேன்? அப்போ துஷ்டனாக பிறந்து வளர்ந்தாலும் கூட அவன் வந்து அந்த துஷ்டன் மேல பாசத்தினால், என் மகன், நான், எனது அப்படிங்கிற அகங்காரம் அமாகாரத்தினால அவன் என்ன பண்ணனா ரொம்ப அட்டாச்மெண்ட். எப்பவுமே அட்டாச்மெண்ட்ங்கிறது அன்பு காமிக்கணும், ஆனா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பற்றா இருக்கக்கூடாது. தாமரை இலை நீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் தான் எல்லாத்துலயுமே இருக்கணும் இந்த பௌதிக உலகத்துல. எப்ப நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வருதோ அப்ப நம்ம பல தவறுகள் செய்வோம், அதை அடையிறதுக்காக, அதை அனுபவிப்பதற்காக. அப்ப என் மகன் அப்படிங்கிற நோக்கத்துல அவன் ரொம்ப அட்டாச்சா இருந்தான். அதனால அவன் செய்யற தவறுகளை அவனால தண்டிக்க முடியல. என்னோட மகன் அவனுக்கு நான் நிறைய பண்ணணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் கெட்ட செயல்களுக்கு ஊக்குவித்தான். அதனால அவனுடைய குழந்தைகளை 100 குழந்தைகளை இழக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலையை கடைசியில அனுபவிச்சான். சோ குற்றம் செய்பவர்கள் முதல்ல அது செய்யறப்ப தெரியாது, ஆனா அதை அனுபவிக்கிறப்ப அந்த விஷமானது எப்படி வந்து தாக்கும் அப்படிங்கிறத நாம இதுலலாம் பார்க்கலாம். அப்ப திதி வந்து தவறான நேரத்தில் கூடியதுனால அவருக்கு தவறான குழந்தைகள் பிறக்குது. அதனால இப்ப வருத்தம் அடைகிறான். ஏன்னா செய்யறது ஈஸி, ஒரு தவறு செய்யறதுங்கிறது நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாம். ஆனா அது பின் விளைவுகள் பாருங்க நம்மளுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கும். ஆனா நல்ல செயல்கள் செய்யும் போது முதல்ல கசப்பா இருக்கும். ஐயோ காலையில நேரத்துல எந்திரிக்கணுமா, காலையில நம்ம சாண்டிங் பண்றது ரொம்ப கஷ்டம், இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பாலா போன நாக்கு இருக்கு பாருங்க, இருக்கிறதுலயே மிக மோசமான உறுப்பு நாக்கு. ஏன்னா போக வர வாயில எதையாவது போட்டுட்டு இருக்கோம், பிரசாதம் சாப்பிடாது, கடைகள்ல வாசம் வந்தா அது சாப்பிடணும் போல தூண்டும். அப்போ இந்த மாதிரி நாக்கு கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேச்சு பாருங்க தவளை மாதிரி பேசுவாங்க சிலர். அடுத்தவங்களை பத்தி பேசுறது, அரசியல் பேசுறது, சினிமா பேசுறது, இந்த மாதிரி அனாவசியமான விஷயங்கள் பேச பேச பௌதிகமான விளைவுகள் அவங்கள தாக்கிட்டே இருக்கும்.
என்னதான் தாக்குனாலும் என் மீசையில மண்ணோட்டுல பாருன்னு ரொம்ப வீராப்பா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உள்ள வந்து எல்லா கஜடா இருக்கும், வீட்டுக்குள்ள எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா வெளியில பிரச்சனையே இல்லாதவங்க போல நடிக்கிறது தான் இந்த மனுஷங்களோட வாழ்க்கை. எவ்வளவு வீட்டுல எத்தனை பிரச்சனைகள், எதற்கு காரணம் என்ன? நாம பகவானை விட்டு பிரிந்திருக்கிறங்கிற ஞானத்தை அவங்க வளர்த்துக்கல. சோ பகவானுக்கு நமக்கும் அந்த உறவை மேம்படுத்தணும், அதுக்குத்தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு அவங்க இந்த கிளாஸுக்கு நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு பகவான் கொடுக்கிறார். சில பிரபுபாதர் நம்மளுக்கு அத்தனை புத்தகங்கள் எழுதி கொடுத்திருக்கார். அதெல்லாம் அப்படியே வைரம் போல கிடைக்க அரிய பொருள். நம்மளுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம தகுதியே கிடையாது. ஆனாலும் அவர் காரணமற்ற கருணையினால நம்மளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதுவும் பெண்கள் அப்படின்னா இலிக்குலத்தை சேர்ந்தவர்கள்னு சாஸ்திரத்துல சொல்லுது. நாமெல்லாம் வந்து வைசியாஸ் சூத்ராஸ் ததா வைசியாஸ் சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் சொல்லப்படுறோம். அப்போ நாம இன்னைக்கு கையில வச்சிருக்கோம் பாகவதம். எதனால? அவரோட கருணையினால. அப்ப இதுல முழுமையாக ஈடுபட்டு நாம பகவானை நாம் வழிபட வேண்டும். ஏன்னா பெறுவதற்குரிய அரிய வாய்ப்பு. அந்த 3 யுகங்கள்ல பாத்தீங்கன்னா சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகத்துல நாம இந்த வேதங்களை எல்லாம் மற்ற கீழ்கொளுத்தவன படிக்கவே முடியாது. பிராமணர்கள் மட்டும் உரியது. நாம ஸ்ரீராமர் கூட ஒரு சூத்திரன் வேதங்களை எடுத்து படிச்சப்போ அவர் போய் அவனை வெட்டிட்டார். ஏன்னா அந்த காலத்துல இந்த வேதங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஏன்னா அவருடைய தர்மப்படி அவர் செஞ்சார். ஏன்னா அவர் சத்திரியர். அப்பெல்லாம் அந்த காலத்துல சட்டங்கள் என்ன சொல்லுச்சுன்னா, இப்ப ஒரு குழந்தைகிட்ட நம்ம வைர நெக்லஸ் கொடுப்போமா விளையாடுறதுக்கு? கொடுக்க மாட்டோம். அது போல வேதங்கள் வந்து அவங்க கையில கிடைச்சதுன்னா அதை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. ஆனா இந்த கலியுகத்துல யாருமே பிராமணர்கள் கிடையாது. களவு சுத்திர சம்பவ பிறக்கும் போதே எல்லாரும் சுத்திரர்களாக பிறக்கிறதுனால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் மாபெரும் கருணையினால இன்னைக்கு நாம இந்த புத்தகங்களை நம்ம கையில வச்சு நாம அதை காதால கேட்கிறோம், படிக்கிறோம், அதை உணர்ந்துக்கிறக்குரிய சக்திய பகவான் கொடுக்கிறாரு. இதெல்லாம் பெரும் வாய்ப்பு. இந்த கலியுகம் வந்து மிகப்பெரிய ஒரு நன்மையை நம்மளுக்கு தருது. எல்லாமே வந்து அமங்கலம். ஆனா ஒன்றே ஒரு மங்களம் இருக்கு. அதுதான் இந்த கலியுகத்தோட உயர்ந்த தன்மை. கலியுகத்துல பகவானுடைய திருநாமத்தை சொல்லியே மிக விரைவில் நாம் பகவான்கிட்ட போயிடலாம். ஆனா மற்ற யுகங்கள்ல நீங்க கடுமையான தவங்கள் செய்யணும், கடுமையான யாகங்கள் செய்யணும், காட்டுக்கு போகணும், கோயில்கள் கட்டணும். ஆனா இந்த யுகத்துல அதெல்லாம் வேண்டாம். என் குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மிக எளிமையான முறையில் நாமாவை சொல்லி என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி அள்ளி வீசிட்டு போயிருக்காரு. யாரெல்லாம் புடிச்சுக்கிறீங்களோ புடிச்சுக்கோங்க. சில பிரபுபாதர் ஒரு இடத்துல நீர்நிலை கிட்ட பொறி தூவிட்டு இருந்தார். அப்போ சிஷியர்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தாங்க. அப்ப அவர் ஒரே இடத்துல தூவினார். ஆனா மீன்கள் ஆயிரக்கணக்கா வந்து அந்த பொரிய எடுத்துக்க பாக்குது. அப்ப சிஷியர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரே இடத்துல தூவுறீங்க, எல்லா இடத்துலயும் தூவினா எல்லா மீன்களுக்கும் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சில பிரபுபாதர் சொல்றார், நான் தூவுறதை யார் முன் வந்து எடுத்துக்கிறார்களோ அவங்க பயனடைவாங்க. இது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவர் வந்து 2 மீனிங்ல சொல்றார். நான் தூவுவதை யார் முன்னால வந்து வாலண்டியரா எடுத்துக்கிறாங்களோ அவங்க பயனடைவார்கள். எனக்கு தானா வரட்டும் அப்படின்னு உட்காந்து இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்காது. அந்த வாய்ப்பை, அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நாம போட்டி போட்டு முன்னாண்ட வரணும். சோ தூங்குறவங்களை எழுப்பி டெய்லி சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அப்போ நாம வந்து நாமளா வந்து அதை எடுத்துக்கணும். ஏன்னா நன்மை தரக்கூடிய ஒரு செயலை எந்த ஒரு முட்டாள் வேண்டான்னு சொல்லி நிராகரிப்பாங்க? முட்டாள்கள் தான் நிராகரிப்பாங்க. ஆனா புத்திசாலிகள் நிராகரிப்பாருங்களா? இல்ல, ஓடி வந்து அதை எடுத்துக்குவாங்க. நன்மை தரக்கூடிய செயல் பாகவதம் படிப்பது, பாகவதம் கேட்பது, நித்தியம் பாகவத சேவையா. அடுத்தது பதம் 3. தேவா ஊச்சுஹு தம ஏதத் விபோ வேத்த சம்பிக்னா யத்வதம் வயம் புருஷம் நஹி அவ்யக்தம் பகவத காலேனா ஸ்பிருஷ்ட வர்த்மன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். அதிர்ஷ்டமிக்க தேவர்கள் கூறினர், ஓ சிறப்பிற்குரியவரே, இவ்விருளை காணுங்கள், இதனை நீர் நன்கு அறிவீர். இது எங்களை கவலை கொள்ள செய்கிறது. காலத்தின் பாதிப்பு உம்மை தொட முடியாத காரணத்தினால்
உமக்கு முன்னால் தோன்றாதது என்று எதுவும் இல்லை. பொருளுரை. பிரம்மதேவர் இங்கே முழுமுதற் கடவுளைப் போல விபு என்று அழைக்கப்படுகிறார். நடப்பு உலகில் அவர் முழுமுதற் கடவுளது ரஜோகுணத்தின் அவதாரம் ஆவார். முழுமுதற் கடவுளின் பிரதிநிதி என்ற வகையில் அவர் முழுமுதற் கடவுளினின்று வேறானவர் அல்ல. ஆதலினால் காலத்தின் செல்வாக்கு அவரை பாதிக்க முடியாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்னும் காலத்தின் செல்வாக்கு பிரம்மதேவர் போன்ற உயர்ந்தவர்களையும் பிற தேவர்களையும் பாதிக்க முடியாது. சில நேரங்களில் தேவர்களும் மாமுனிவர்களும் இந்நிறைவினை எய்தும் பொழுது அவர்கள் திரிகால் ஞானிகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பிரம்மதேவர் இங்க வந்து முழுமுதற் கடவுளை போன்று, ஏன்னா பக்தர்களே அப்படித்தான் அழைக்கப்படுறாங்க. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப பிரம்மதேவர் யாரு? முதல் ஜீவராசி. அவர் வந்து பகவானை நேரடியாக தரிசனம் பண்ணவர். பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயம்னு அந்த பரம்பரையில தான் நம்ம இப்ப வந்துட்டு இருக்கோம். அவர் சொன்ன அந்த பகவானை நேரடியாக கண்டதால் அவர் சொல்லும் வார்த்தைகளை மட்டும்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் நம்மளோட பித்தாமகர். ஏன்னா அவர் ஸ்வயம்பு, தாய் தந்தையர் இணைந்ததால பிறந்தவர் அல்ல. பகவானுடைய நாபிக்கமலத்திலிருந்து தாமரை தண்டிலிருந்து பிறந்தவர். அதனால மிக சிறப்பு வாய்ந்தவர். அவர் தூய பக்தர்கள் மட்டுமே பிரம்மதேவர் பதவியை அடைய முடியும். அதனால நம்மளுக்கு முன்னோர் யார்? முன்னோருக்கும் முன்னோர் யார்? ஆதி யார் அப்படின்னா ஜீவராசிகள்ல ஆதியானவர் பிரம்மதேவர். பிரம்மதேவருக்கும் முன்னாடி யாரு? விஷ்ணு. விஷ்ணுவுக்கும் முன்னாடி யாரு? அவர் எல்லாருக்கும் முன்னாடி பகவான் கிருஷ்ணர் ஒரே ஒருவராக இருந்தார். இந்த அனைத்தையும் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரே ஒருவராக இருந்தார். அப்புறம் விளையாட்டு போல அவர் வந்து குணாவதாரமாகவும் புருஷாவதாரமாகவும் மன்வந்தர அவதாரமாகவும் யுக அவதாரமாகவும் பல்வேறு அவதாரங்களை எடுத்து இங்க இந்த உலகையெல்லாம் தோற்றுவித்து அதை படைத்து காத்து அழித்து அதை வந்து விளையாட்டாக செய்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு உபனிஷங்கள் சொல்லுது. அப்போ இங்க வந்து திரிகால ஞானிகள் தேவர்கள் எல்லாம் யாரு? அவங்களுக்கு காலத்தின் பாதிப்பு அதிகமா கிடையாது. ஏன்னா நம்மளோட காலம் என்ன? ஒரு விட்டில் பூச்சி வாழ்க்கை, குடுகுடுன்னு ஓடிரும். பிரம்மா கண்ணை இமைச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ்நாள் போயிடும். 100 வருஷம் எல்லாம் நம்ம பிரம்மாக்கு ரொம்ப ரொம்ப சொற்பம். அதனால அவர் காலத்தை கடந்தவர். அப்ப இங்க இருள் எல்லா பக்கம் சூழுது. அது எதனாலே நம்ம பார்க்கலாம். ஏன்னா திதியோட கருவுல 2 அசுரர்கள் வரப்போடுறதோட சிம்டம் அங்க தெரியுது. ஏன்னா அந்த சில சமயங்கள் பாத்தீங்கன்னா பெரியவங்க கூட அந்த வெளியில போனாக்க பூனை குறுக்க வருது, சிம்டம்ஸ் பார்ப்பாங்க, சகுனம் பார்ப்பாங்க. இது மோசமான சகுனம். சில சமயம் இடி, மின்னல், மழை, இந்த மாதிரி கலி புருஷன் வரும்போது, எப்ப அந்த 3வது யுகம் துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கும் போது அந்த சிம்டம்ஸ் வந்து யுதிஷ்ட மகாராஜா பார்த்தார். எங்க பாரு இடி, மின்னல், ஒரே இருமை, இருள், எங்கும் இருள் அடங்கியிருக்கு. பசுக்களை வந்து நாய் வந்து வலம் வருது, கழுதைகள் வலம் வருது, இப்படி தாறுமாறா நடக்குது. நாங்க நரி ஊளையிடுது, வீடுகள்ல எல்லாம் பார்த்தா சண்டை சச்சரவு, ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது, எல்லாருமே வந்து துரோகம் பண்றவங்களா மாறிட்டாங்க. இப்படி பல சிம்டம்ஸை பாக்குறாரு. ஸோ இந்த அறிகுறிகள் எப்பவுமே நம்மளுக்கு இப்போ மனுஷங்களை விட மிருகங்களுக்கு அதனுடைய உணர்வு ஜாஸ்தியா இருக்கும். இப்ப பூகம்பம் வருது அப்படின்னாலே அந்த பறவைகள் பாருங்க எந்திரிச்சு ஓடிரும். பறவைகள் கூட்டம் கூட்டமா பூகம்பம் வர இடத்துல இருந்து வேற இடத்துக்கு இடமாறிடும். ஸோ இப்படியெல்லாம் நம்மளுக்கு சில சமயங்கள் அந்த திரிகால ஞானிகள் சொல்லுவாங்க இப்படி நடக்க போகுது அப்படின்னு. அடுத்தது ஸ்லோகம் 4. தேவதேவ ஜெகத்தாதர் லோகநாத சிகாமணே பரேஷாம் ஹபரேஷாம் துவம் பூதானாம் அசிபாபவித். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ தேவதேவனே, பிரபஞ்சத்தை தாங்குபவரே, அனைத்து உலகங்களிலும் உள்ள தேவர்கள் அனைவருக்கும் மணிமுடியாக திகழ்பவரே, ஆன்மீக மற்றும் இம்மண் உலகங்களில் உள்ள அனைத்து உயிர்களின் எண்ணங்களையும் நீர் நன்றாக அறிவீர். பொருளுரை. முழுமுதற் கடவுளுக்கு இணையான நிலை உடையவர் ஆதலினால் பிரம்மதேவர் இங்கே தேவதேவன் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் இப்பிரபஞ்சத்தின் துணை படைப்பாளி ஆதலினால் அவர் இங்கே பிரபஞ்சத்தை தாங்குவர் என்று அழைக்கப்படுகிறார். தேவர்கள் அனைவருக்கும் தலைவர் ஆதலினால் அவர் தேவர்களின் மணிமுடி என்றும் அழைக்கப்படுகிறார்.
ஆன்மீக மற்றும் பௌதீக லோகங்களில் நடைபெறும் ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வது அவருக்கு ஒன்றும் சிரமமானது அல்ல. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அதிலுள்ள எண்ணத்தையும் அவர் நன்கறிவார். ஆகையினால் அவர் இந்நிகழ்விற்கான காரணம் என்ன என்பதை விளக்கும்படி வேண்டப்படுகிறார். திதியின் கர்ப்பம் இப்பிரபஞ்சம் முழுவதின் கவலைக்கும் காரணமாக்கியது ஏன்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப கஷ்யப்ப முனிவர் எல்லாரும் யார்கிட்ட இருந்து வந்தாங்க? பிரம்மதேவர்கிட்ட இருந்து வந்தாங்க. அப்ப பிரம்மதேவர் வந்து ஸ்வயம்பு, ஆதிபு, பிரம்மபு அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஏன்னா அவர்கிட்ட முக்காலமும் உணர்கின்ற அந்த தன்மை இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட வேதங்கள் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே அப்படின்னு பகவான் அவருக்கு வந்து இதயத்துல வேதங்களை புகுத்தினார். 4 சதுர் ஸ்லோகங்கள் மூலமாகவே அவர் அதை அறிந்து கொண்டார். அதனால படைக்கும் ஆற்றலை பெற்றார். இப்படி எத்தனையோ பெருமைகள் இருக்கு. அப்போ தேவர்களுக்கெல்லாம் தேவர் அவர். ஏன்னா சத்தியலோகம் தான் முதன்மையானது. அதுக்கு கீழேதான் தபோலோகம், மகர்லோகம், இந்த இந்திரலோகம் அதெல்லாம் வருது. அப்ப சத்தியலோகத்துல பிரம்மா வீற்றிருந்து அங்க வந்து எல்லாரையும் படைக்கிற தொழிலை அவர் செய்யறார். அதனாலதான் அவர் நெற்றிக்கண்ல இருந்துதான் சிவன் வந்தார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அடுத்தது பதம் 5. நமோ விஞ்ஞான வீர்யாய மாயா ஏதம் உபேயுஷே கிரஹீத குணபேதாய நமஸ்தே அவ்யக்த யோனயே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஓ ஆற்றலுக்கும் அறிவியலுக்கும் மூலாதாரமாக விளங்குபவரே, உமக்கு எமது அனைத்து வந்தனங்களும் உரியதாகுக. முழுமுதற் கடவுளிடமிருந்து வேறுபடுத்தப்பட்ட ரஜோகுணத்தினை நீர் ஏற்றுக் கொண்டிருக்கிறீர். புறச்சக்தியான மாயையின் உதவினால் அவ்வக்திய மூலத்தினின்று நீர் பிறந்தீர். அனைத்து வந்தனங்களும் உமக்கே ஆகுக. பொருளுரை. உணர்ந்து கொள்ளப்படும் அனைத்து துறைகளுக்குமான விஞ்ஞான அறிவிற்கு ஆதாரமாக விளங்குபவை வேதங்களே ஆகும். வேதங்களின் இவ்வறிவானது முழுமுதற் கடவுளினால் பிரம்மதேவரின் இதயத்தில் முதலில் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகையினால் அனைத்து விஞ்ஞான அறிவுக்கும் மூலாதாரமாக விளங்குவர் பிரம்மதேவரே ஆவார். அவர் இப்பூத உலகில் உள்ள எந்த ஒரு உயிர் பொருளின் கண்ணுக்கும் புலப்படாத கர்வோதக சாயி விஷ்ணுவின் உன்னத உடலில் இருந்து நேரடியாக பிறந்தவர். ஆதலினால் அவர் பிறந்த இடம் எப்பொழுதும் வெளிப்படுத்தப்படாத ஒன்றாகவே இருக்கிறது. அவர் ஜட இயற்கையினது ரஜோகணத்தின் அவதாரம் ஆவார். அது பரமபுருஷ பகவானின் வேறுபடுத்தப்பட்ட புறச்சக்தி ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ அவருடைய பிறப்பு மிகவும் அரிதான பிறப்பு. ஏன்னா அவர் ஆண் பெண் இணைவதனால கர்ப்பத்தில் உண்டானவர் கிடையாது. அவர் ஸ்வயம்பு, சுயமாக பகவானுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிறந்தவர். அப்ப எல்லா ஆற்றலுக்கும் அறிவியலுக்கும் மூலமாக விளங்குபவர் அவர். அப்ப ரஜோகுணத்தினை ஏற்று அவர் படைப்பு தொழிலை பண்றார். ஏன்னா பக்தனாக இருந்தாலும் ரஜோகுணத்தினதுதான் இந்த பௌதீக உலகை படைக்க முடியும். ஏன்னா இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறது ஜெயில் மாதிரி. இப்போ ஒரு ஜெயிலுங்கிறது கடுமையான தண்டனைகளுக்கு உட்பட்டது இல்லைங்களா? அப்ப அந்த இடத்தை வந்து ஒரு சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களால உருவாக்க முடியாது. அப்ப ரஜோகுணம் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி மோசமான படைப்புனா என்ன? இந்த பகவானை விட்டு பிரிந்து வரும் ஆத்மாக்களுக்கு ஒரு உடலை தந்து அதுல இன்பம் அனுபவிக்கும் வகையில. ஏன்னா உடல் தான் களம், சேத்திர. அப்போ உடலை மட்டும் அறிபவன் சேத்திரஜ்ஞ. அப்ப இந்த உடலை அறிபவன் 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ரஜோகுணத்தினை ஏற்று அவர் வர்றாரு. அப்போ அவருக்கு முதல்ல யாருன்னே தெரியல. தான் யார், எங்க இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. அந்த தாமரை தண்டுல பல பிரபஞ்சங்கள்ல மேல போய் கீழே வந்து நான் எங்க வந்தேன், இருளா இருக்குதே. அப்போ அந்த பிரளயத்தின் போது அந்த அலைகள், ஊழிக்காற்று, நெருப்பு, இதையெல்லாம் பார்த்து அவர் கலங்குறார். அவர் மனமே கலக்க முறிகின்றது. நான் எங்க இருக்கிறேன், ஏன் வந்த, எதுக்கு, நான் யார் அப்படின்னு ஒன்னும் புரியாம மேல கீழே பாக்குறார். அப்போ தபோ தபோ தபா தபோ தபோ தப 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 அப்படின்னு சொல்லி அசரீரி கேக்குது. அப்ப பகவான் வந்து அவரை தவம் செய்ய சொல்றார். அப்போ தேவ ஆண்டுகள் 100 ஆண்டுகள் அவர் வந்து தவம் செய்கிறார். அதுக்கப்புறம் தான் பகவான் அவர் முன்னாடி தோன்றி தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையே அப்படின்னு சொல்லி வேதங்களை அவருடைய ஹிருதயத்தில் பூத்துகிறார். அதன் மூலமா அவர் ஆற்றல் பெற்று
படைக்க ஆரம்பிக்கிறார். இது செகண்டரி கிரியேஷன். முதல் படைப்பு என்பது பகவானால் படைக்கப்பட்டது. அப்ப பகவான் தன்னை விரிவங்கம் பண்ணி இந்த பௌதிக உலகை படைப்பதற்காக அவர் வந்து தன்னை புருஷ அவதாரமாக மாற்றிக்கொள்கிறார். அப்ப வந்து நம்ம புருஷ அவதாரங்கள் பார்ப்போம். காரண உதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு அப்படின்னு 3 விஷ்ணுக்கள் மிகவும் இன்றியமையாதவர்கள். அவங்களாலதான் இந்த பௌதிக உலகம் படைக்கப்படுது. அதுக்கப்புறம் செகண்டரி கிரியேஷனை பிரம்மாட்ட தர்றார், 2வது படைப்பை. அப்ப முதல் படைப்பு, அப்ப பிரம்மனால முதல்லயே படைக்க முடியாது. படைப்புக்குரிய ஆற்றலை தருபவர் யார்? மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச. அந்த பகவானே வந்து அந்த ஞானத்தை தருகிறார். அதன் மூலமா தான் அவர் வந்து இதை செய்யறாரு. ஆனா நாரதர் என்ன நினைச்சுக்கிறாரு, ஒரு சமயம் தன் தந்தை தான் எல்லாம் படைக்கிறார், அதனால அவர்தான் முழுமுதற் கடவுள். ஏன்னா எங்க அப்பா பாரு, எல்லா குழந்தைகளும் என்ன நினைக்கும், எங்க அப்பா தான் ஹீரோ. வளரும் போது ஒரு சிறு பிள்ளை என்ன நினைப்பான், எங்க அப்பா மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு நினைப்பான். ஆனா பிரம்மா சொல்றார், எனக்கு இந்த அறிவை கொடுத்தது, எனக்கு படைக்கும் ஆற்றலை கொடுத்தது எங்கிட்ட இருந்து வந்ததல்ல, இது எனக்கும் மேல இருக்கிற பகவான்கிட்ட இருந்து வந்ததுன்னு நாரதருக்கு சொல்றாரு. அப்புறம்தான் நாரதர் புரிஞ்சுக்கிறார், ஓ படைக்கும் கடவுளா இருக்கிறது பிரம்மாவாக இருந்தாலும் அந்த படைப்புக்குரிய சக்தியை கொடுத்தது அதற்கு மேல ஒருத்தர், அவர்தான் முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாரதர் அப்புறம் பக்தி செலுத்துறார். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு